எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. சிறப்புரை ஆற்ற வருகை தரும் ராஜநிலை ஜோதிடர் திருமதி எஸ் கவிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்ட மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல வந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஓம் கம் கணபதியே போற்றி, ஓம் கம் வாராகியே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த கருத்தரங்கத்துல எனக்கு பேசுறதுக்கான ஜோதிடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சமுத்திரம். ஆனா அதுல நான் பேச வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சிறிய அளவு தான். நாடி முறையை பத்தி தான் நான் பேசுறதுக்கு எனக்கு இங்க நான் முற்பட்டிருக்கிறேன். இதுக்கு எனக்கு வாய்ப்பை அளித்து இதற்காக எனக்கு ஆசியும் வழங்கி இந்த இடத்துல ராஜநிலை டிவி அப்படிங்கிற ஒரு சேனல் மூலியமா பேசுறவும், அதற்காக எல்லா முயற்சிகளையும் எடுத்து இன்னைக்கு சிறப்புற இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டதுக்கு முன்னின்று செயல்படுத்தி வருகிறாரு ராஜசேகர் ஐயா, உயர் திரு ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்றேன். அதாவது இது எப்படி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்கு. நிச்சயமா அது நான் உணர்ந்திருக்கிறேன். அதை இந்த இடத்துல முதல்ல நான் பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடியே, ஏன்னா நான் ராஜநிலை என்ன என்னோட மொபைல் நம்பரா பயன்படுத்திட்டு இருக்கிறேன். ஸோ அது எனக்கு மிகப்பெரிய வெற்றி. எனக்கு ஐயா மணிகண்டராஜ் ஐயா, ஸோ அந்த விஷயத்த நான் இங்க பதிவு பண்றதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஏன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய முக்கியமான தருணமா இது எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம அநேக பேருக்கு வழிகாட்டக்கூடியவங்களா தான் நம்ம இந்த ஜோதிடத்துல நம்ம இருக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த ஒரு வாய்ப்புக்குள்ள இன்னைக்கு என்னோட கருத்துக்களையும் இன்னைக்கு இந்த சேனல் மூலமா, ராஜநிலை சேனல் மூலியமா பகிர்ந்துக்கிறதுக்கு, அநேக பேருக்கு வழிகாட்டுறதுக்கும் இன்னைக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கு. அப்படின்னா எனக்கு அந்த ராஜநிலை எண் எனக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருந்திருக்கு. அப்போ அதை நான் முதல்ல பதிவு பண்ணணும், அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த உயர் திரு குருஜி ஐயா, மருதமலை குருஜி ஐயா, அவர் ஒரு கண்ணின் மணி போலதான் என்ன நினைக்கிறாரு. அப்போ எப்படி அப்படின்னா, ஒரு குழந்தைய நம்ம எப்படி பார்த்துக்குவோம் இல்லைங்களா, ஒவ்வொரு அதனுடைய அசைவுகளை நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். அப்போ அந்த மாதிரிதான் அவர் என்னோட வளர்ச்சியை அவர் பாக்குறாரு. ஒரு குழந்தைய பார்க்கும்போது நம்ம குழந்தை பிறந்த உடனே எப்படி பார்ப்போம், அந்த குழந்தையோட எதிர்காலத்தை தானே பார்ப்போம். அந்த குழந்தை எப்படி வளரப்போகுது, அந்த குழந்தையோட என்ன அவங்களுக்கு இது இருக்கு, திறமை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரிதான் ஐயா என்னோட திறமையை அவர் கண்ணில் முன்னாடி பாக்குறாரு. ஸோ அதை இந்த நேரத்துல நான் பதிவு பண்றதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஐயா அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த நேரத்துல என் தாய் தந்தைகளை நான் வணங்கிக்கிறேன். அவங்க பாதம் தொட்டு என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். என் குலதெய்வத்தை கங்கா கௌரி தாயும் நான் இந்த நேரத்துல நான் நினைவு கூர்ந்து என்னோட ஆத்மாத்மான என்னோட பணிவான வணக்கத்தை நான் சொல்றேன். மேலும் என்னோட குருநாதர்கள் எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லுவாங்க, நமக்கு ஒரு வார்த்தை சொல்லி வழி நடத்தினா கூட அவங்க நம்மளோட வாழ்க்கையில குருதான். அப்போ நிச்சயமா எனக்கு நேரடியா சொல்லிதான் எனக்கு நான் அதை பின்பற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நல்ல விஷயத்த நமக்கு எந்த இடத்துல இருந்து நம்ம காது வழி செவி வழி கேட்டாலும் அது நமக்கு பாத்தீங்கன்னா அவங்க நமக்கு ஒரு குருதான். அப்ப பார்க்கும்போது நான் குருமார்கள் கிட்ட நான் படிச்சிருந்து அதே மூலியமா பாத்தீங்கன்னா இந்த லைவ் சேனல், இந்த மாதிரி சேனல்லையும் சரி,
அது மாத்திரம் இல்லாம தொடர்ந்து ஒரு 3 வருஷமா நான் வந்து குருமார்கள் கிட்ட நான் படிச்சிருக்கிறேன். அப்போ என்னோட குருநாதர் வந்து மணிகண்டராஜ் ஐயா, உயர் மணிகண்டராஜ் ஐயா, அப்புறம் வல்லரசு தினேஷ்ராஜ் ஐயா, இப்படி வந்து குறிப்பிட்டு நான் பேர் தான் சொல்லணுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க. சரிங்களா? ஏன் நான் முதல்லயே சொன்னேன், நம்ம செவி வழியில ஒருத்தர் வழிகடத்தினாலும் கூட நம்ம வந்து அவங்களும் நமக்கு குருமார்கள் தான் சொல்லுவோம். அப்போ நான் வந்து ஆத்மாத்தமா வந்து நான் வந்து அநேக பேர் வந்து எனக்கு வந்து வழிகாட்டி, அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சேனல் தான். ஸோ அப்போ அந்த சேனல் வந்து எனக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அது வந்து உதவியா இருக்கு, ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கு. அப்போ வந்து ஒவ்வொரு குருமார்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுறேன். நான் அவங்களோட பாதம் தொட்டு என்னோட நன்றிகளை நான் இந்த இடத்துல சமர்ப்பிக்கிறேன். ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சமுத்திரம் நான் முதல்லயே சொல்லியிருந்தேன். அப்போ நான் வந்து பேச வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாடி ஜோதிடம். அதை பத்தி நான் வந்து அதுக்குள்ள விதிகளை வந்து இருக்கு, அநேகம் இருக்கு. ஆனா நான் என்னோடதுல இருந்து ஒரு சில விதிகளை வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அதுக்கு 2, 12, 7 கிரகம் நிற்க வேண்டும், அல்லது 5 கிரகம் நிற்க வேணும். அப்போ அப்படி இருக்கும்போது அது வந்து சிறப்பான அது வந்து பலனா இருக்கும். ஒரே திசையில் நிற்கும் கிரகங்கள் இணைந்து பலன் தரும். ஒரே திசையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து அது வந்து நிற்கும் அப்படிங்கும்போது அது பலன் தரும். மேசம், சிம்மம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தனுசு, அப்ப இதெல்லாம் வந்து கிழக்கு திசை, ஒரே திசை. ரிஷபம், கன்னி, மகரம், அப்போ இது வந்து தெற்கு திசைக்கு. மிதுனம், துலாம், கும்பம், இது வந்து மேற்கு திசைக்கு. கடகம், விருச்சகம், மீனம், இது வடக்கு திசை. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே திசை. அப்ப வந்து ஒரே திசையிலிருந்து நிற்கும் கிரகங்கள் வந்து இணைந்து பலன் தரும். அப்போ கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என்ற நிலையில் உள்ள கிரகங்கள் பலன் தராது. எதிரெதிர் திசையா இருந்தா அப்போ அது வந்து பலன் தராது. இப்ப நாடி வந்து பாத்தீங்கன்னா நாடி ஜோதிடத்துல நட்பு கிரகம், பகை கிரகம் என்று தான் இருக்கு. இப்ப பகை கிரகங்கள் பாத்தீங்கன்னா 2, 12, 5, 7, 11, 9 என்ற இருப்பின் பலன் வந்து தராது. பகை கிரகங்கள் அந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா, உதாரணம் பாத்தீங்கன்னா சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுக்கிரன் வந்து வேலை செய்யாது. ஓகேங்களா? அடுத்து ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருந்தா அதற்கு முன்பின் 7ல ஒரு கிரகம் இருந்தால் அது நீச்ச பலன் விலகி சுப பலன் தான் தரும். அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தமனம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை பெற்ற போது அஸ்தமன தோஷம் அது வந்து விலகிடுது. ஆமா தானுங்க? பரிவர்த்தனை பெற்ற கிரகம் வந்து 50% நமக்கு வந்து சுபபலனை தரும். சரிங்க. ராகு கேதுக்கு 3, 11, 12ல நின்ற கிரகம் சேர்க்கைன்னா எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு கிரகம் நின்ற ராசிக்கு 12ல ராகு கேது நின்றால் சேர்க்கையாக எண்ணக்கூடாது. நான் வந்து விதிகளை வந்து படிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பாருங்க, இந்த விதிகள் வந்து உங்களுக்கு சரியான வகையில் உங்களுக்கு அது பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பாருங்க, 2 கிரகங்கள் ஒன்று சேரும் போது 2 கிரகங்களின் குணங்கள் சேரும். சரிங்க. இப்போ 1ல ஒரு கிரகம் இருக்கு, 5 அது போல இருக்கு, 9ல இருக்கு அப்படின்னா அது வந்து 100% வந்து நமக்கு பலனை கொடுக்கும். இப்போ 3ல இருக்கு ஒரு கிரகம், 7ல, இப்போ 11ல இப்படி கிரகம் இருக்குன்னா 50% நமக்கு பலன் கிடைக்கும். சரிங்க. இப்போ 2, 12ல இருக்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா 25% வந்து பலன் கிடைக்கும். இப்போ சூரியன், சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்கன்னா அரசியல் கிரகம் இல்லைங்களா? அடுத்து சூரியன், செவ்வாய் முன்கோபம், சுபாவம். இப்ப சூரியன், புதன் தந்தை போல இல்லைங்களா? அறிவாளி, கல்வி, புகழ், இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்ப சூரியன், குரு இப்போ திறமைசாலி,
நினைத்ததை வந்து முடிக்கக்கூடியவங்க. இப்ப சூரியன் சுக்கிரன் அப்படின்னா அரசன், ஆண் வாரிசு வந்து குறைவு இல்லைங்களா. அவங்க அரசு அழுவாங்க, ஆனா வந்து அவங்களுக்கு ஆண் வாரிசு வந்து இதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியா இருக்கும். இப்ப சூரியன் சனி அப்படின்னா விரோதிகள் அவங்களுக்கு உண்டு இல்லைங்களா. இப்போ புதன் செவ்வாய் சந்திரன் பல காதலர்கள். இப்போ செவ்வாய் புதன் கல்வியில் தடை. சூரியன் ராகு அரசு விரோதம். சூரியன் கேது சந்தேக புத்தி. ஸோ இதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா வந்து உதவியா இருக்கும். சரிங்களா. இப்ப நாடியில வந்து நமக்கு இனி ஒண்ணு பாத்தீங்கன்னா திருமணத்தை பத்தி நான் வந்து சொல்றேன். இப்ப ஆண் ஜாதகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாடியில வந்து குருவை வச்சுதான் நம்ம வந்து ஜாதகரா நம்ம எடுக்கிறோம். அப்ப வந்து அதுல வந்து சுக்கிரன் குரு சனி அப்படிங்கிறது வந்து 1, 5, 9, அப்ப வந்து 3 இல்ல 7, 11, 12 கொடுத்தா அவங்க வந்து தடையற்ற திருமணம். அது வந்து பெண் ஜாதகத்துல வந்து ஜாதகிங்கிறவங்க சுக்கிரன். அப்ப வந்து சுக்கிரன் அப்ப குரு பிறப்புல உள்ள சனிய வந்து அவர் வந்து கோச்சார குரு வந்து சனி பார்வை இருக்கும் பட்சத்துல அது வந்து ஒரு கிரகத்துல வந்து 2, 12, 7 கிரகங்கள் நிற்கணும். அப்ப அல்லது வந்து 5 கிரகங்கள் நிற்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப விருச்சகத்துல குரு இருக்கிறாரு அப்படிங்களா. அப்ப வந்து கோச்சார குரு வந்து பிறப்புல உள்ள குரு வந்து அவரு குருவையும் சனிவையும் பார்க்கும்போது தான் திருமணம். இப்ப சுக்கிரன் பிளஸ் சனி சேர்க்க வரும்போது திருமணம் வந்து தாமதமாகும். இப்ப செவ்வாய் குரு பிறப்புல வரும்போது செவ்வாய் வீட்டுக்கு 1, 5, 9 இல்லைன்னா 3, 7, 12 சாரி 11, 3, 2, 12 குரு வரும்போது திருமணம் நடக்கும். நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கு சரியா இருக்கும். சரிங்க. இது மாதிரி குரு சனி வரும்போது தாமத திருமணம். சனிங்கிறவர் வந்து மெதுவாக தான் போவாரு. ஸோ இப்போ தாமத திருமணம் தான் அது வந்து அவங்களுக்கு ஜாதகருக்கு ஆண் ஜாதத்துல எடுத்து கொடுக்கும். அது போல பார்த்தீங்கன்னா இப்போ ஆண் ஜாதத்துல வந்து இப்போ தசா புத்தி காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6, 8, 12 வந்து சுக்கிரன் வந்து மறைஞ்சிருந்தா அப்போ திருமணம் வந்து அது வந்து தடையாகும். அதே பெண் ஜாதகம் அப்படின்னா ஜாதகிங்கிறவங்க சுக்கிரன். அப்போ வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தசா புத்தி காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 6, 8, 12 வந்து மறைஞ்சிருக்காருன்னா அந்த திருமணத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் தடையா இருக்கும். ஆனா கோச்சாரத்துல வரும்போது மட்டும்தான் அது அவங்களுக்கு வந்து ஒரு பலத்தை கொடுத்து சப்போர்ட் பண்ணும். அது போல அப்படியே சொல்லியிருந்தேன் கேது செவ்வாயும் திருமண தடையை கொடுக்கக்கூடியது. சுக்கிரன் கேது செவ்வாய் வந்துன்னா மன வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இன்பம் இருக்காதுங்க. இப்ப செவ்வாய் வீட்டுல சுக்கிரன் சொந்தத்தில் திருமணம் வரும். புதன் கேது அப்படின்னா காதல் திருமணம். இப்ப திருமணம் நடைபெறணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில விதிகள். சரிங்களா. இப்ப ஆண் ஜாதத்துல பாத்தீங்கன்னா குருவுக்கு 1, 2, 3, 5, 7, 9, 11 சுக்கிரன் இருக்கணும் அப்படின்னா அது வந்து அவங்களோட திருமண காலத்தை வந்து குறிக்கும். அதுபோல் வந்து சனிக்கு 1, 2, 3, 5, 7, 9, 11 சுக்கிரன் வரும்போதும் அவங்க திருமண காலத்தை அது வந்து குறிக்கும். அது லக்னாதிபதி எடுத்துக்கலாம். ஆனால் அது இப்போ லக்னாதிபதிக்கு 1, 2, 3, 5, 7, 9, 11 சுக்கிரன் வரும்போதும் அவங்க திருமண காலத்தை அது வந்து குறிக்கும். அதுபோல் லக்னாதிபதிக்கு 1, 2, 3, 5, 7, 9, 11 சுக்கிரன் வரும்போதும் அவங்க திருமண காலத்தை அது வந்து குறிக்கும்.
வந்து 7ஆம் அதிபதி வரக்கூடிய காலங்கள் வந்து அவங்க திருமண காலத்தை வரக்கூடியதான் வந்து எடுக்கும். 10ஆம் அதிபதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1ல் வரும்போதும் 2ல் 3 5ல் 7ல் 9ல் 11ல் 7ஆம் அதிபதி வரும்போதும் அவங்க வந்து திருமண காலத்தை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே போல தான் பெண் ஜாதகத்தை வந்து உறுதி செய்யணும் அப்படின்னா அதையும் நம்ம பார்க்கலாங்க. சுக்கரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2ல் 3ல் 5ல் 7ல் 9ல் 11ல் செவ்வாய் வரும்போது அது அவங்க திருமண காலமாக வந்து நம்ம எடுத்துக்க முடியும். போல வந்து பெண் ஜாதகத்தில் வந்து சுக்கரனுக்கு அது வந்து சனிக்கு சரிங்களா, பெண் ஜாதகிங்கிறது சுக்கரன். அப்போ சனிக்கு வந்து 1ல் 2ல் 3ல் 5ல் 7ல் 9ல் 11ல் அங்கே வந்து செவ்வாய் வரக்கூடிய காலங்களும் திருமண காலத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அது லக்னாதிபதி அப்போ வந்து பெண் ஜாதகத்தில் வந்து சுக்கரன், ஆனால் வந்து லக்னாதிபதியும் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். எப்படின்னா அதே போல லக்னாதிபதிக்கு வந்து 7ஆம் இடத்துல அப்போ வந்து அது 7ஆம் அதிபதி 1 2 3 5 7ல் 9ல் 11ல் 7ஆம் அதிபதி வரக்கூடிய காலங்களும் வந்து திருமண காலமாக வந்து எடுத்துக்க முடியும். இப்போ 10ஆம் அதிபதிக்கு பெண்ணோட ஜாதகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3ல் 5ல் 7ல் 11ல் இப்போ 7ஆம் அதிபதி வரக்கூடிய காலங்களும் திருமண காலமாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து விதிகளாக வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நீ சரியான வகையில் வந்து அது வந்து உங்களுக்கு அது எடுத்து பலனுக்கு உபயோகமாக இருக்கும். மேலும் வந்து இனி வரக்கூடிய காலங்கள் ஒவ்வொன்றும் வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இனி அநேக காரியங்களை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த மாதிரி ஏற்பாடுகளையும் கொடுத்து நமக்கு உணவையும் அளித்து ஒரு நல்ல நிறைவான உணவு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. உயர் திரு ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.